ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா சொன்னேங்கிறதுக்காக உடனே இந்த பதிவை கேட்க வந்து விட்டாய் அல்லவா? இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்க போகுது. கீழே விழுந்த இலைகளுக்காக எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுகுதா என்ன? அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடந்த எதை தவிர்க்க முடியாத விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நினச்சி நினச்சி நீ கலங்க வேண்டாம். இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மனம் மகிழ்ந்து குளிரும்படியும் மனம் மிகுந்து சந்தோஷப்படும்படியும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேனேன் செல்லமே. மரமானது தளிர்களை தந்து தன்னம்பிக்கையோடு தலையாட்டி வசந்த காலத்தை உருவாக்கி கொள்வது போல நீயும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன்னை நீயே நம்பி யாருக்கிட்டையும் உதவியை எதிர்பார்க்காமல் உனக்கு உதவிகரமாக யாராவது வருவாங்கன்னு யோசிக்காமல் இந்த வராகி அம்மா எல்லா விஷயத்திலும் உனக்கு துணை இருப்பேன்னு என்னை மட்டுமே நம்பி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்வில் மிக உயரிய இடத்தை நான் உனக்காக உருவாக்குவேன் என் செல்லமே. வெற்றிங்கிற நெருப்பும் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுன்ற வைராகியமும் உன் மனசுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருந்தா தோல்வின்னு எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாமல் உன் கண் முன்னாலேயே காணாமல் போய்விடும். எந்த தடையும் தடங்கல்களும் இல்லாத சிக்கல்களும் பிரச்சனையும் இல்லாத வெற்றிகரமான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்க தான் போகிறேன் என் செல்லமே. கீழே விழுகும் வேகத்தை விட எழுந்து நிற்கும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோக்கடிக்க நினச்சவனே உன்னை பார்த்து பயப்படுவான். யார் என்ன சொன்னாலும் உடனே முகம் சட்டுன்னு மாறுறதும் மன வருத்தத்தில் படுவதும் மன கவலைகளுக்கு உள்ளாக்கி கொள்வதும் உனக்குள்ள வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை திட்டுனாலும் குறை சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதை முகத்தில் காட்டாமல் மனசில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு உனக்கான வேலைகளை நீ சந்தோஷமாக செய்கிறது போல் சிரிச்சுக்கிட்டே வேலைகளை செய். ஏன்னா யாரும் உன் மனசை காயப்படுத்திடக்கூடாது. நீ வருத்தப்படுறதை பார்த்து யாரும் சந்தோஷப்பட்டுறக்கூடாதுன்றதில் நீ எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் என் செல்லமே. இந்த உலகமே உனக்காக இருக்கும்போது, இந்த உலகத்தின் பஞ்சமி நாயகி வராகி அம்மா உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? கலங்காத, எதுக்காகவும் தயங்கி நிற்காத, யாரையும் பார்த்து பயப்படவும் செய்யாத. துணிவு உனக்குள்ளே இருக்கும்போது நல்ல பணிவும் உனக்குள் பிறந்துவிட்ட பிறகு வெற்றி சுலபமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் செல்லமே. உன்கிட்ட இல்லாத விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன்னுடைய நிலைமை மாறும். உன்னுடைய தகுதியும் உயரத்தான் போகிறது. அப்போது எல்லாரும் உன்னை அதிசயமாய் வியந்து பார்ப்பார்கள். நீயும் எல்லார் கண்களுக்கும் அழகாய் தெரிவாய் என்றமே. நீ வேணாம்னு நினச்சவங்களுக்கும் உன்னை தேவையில்லை என முடிவு செய்தவர்களுக்கும் நீ என்ன செஞ்சாலும் தவறாதான் தெரியும். யார் உன்னை பற்றி என்ன நினச்சா என்ன? இந்த வராகி அம்மா எனக்கு உன்னை பற்றி தெரியும். அதே போல் உன் குணம் என்ன, நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, என்ன செய்கிறன்னு உனக்கும் நன்றாக தெரியும் தானே. அடுத்தவங்க என்ன நினச்சாலும் நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம். 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்றணும்னா அதற்கு நீ உழைத்தால் மட்டும்தானே முடியும். எல்லாரும் வந்து துணையாக நின்னாலும் அவன் காரியத்தை சரியாக செய்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. நீயும் உனக்கான வேலைகளையும் முயற்சிகளையும் சரியாக செய்து முன்னேற்றத்தை தொட்டுவிட பாரியன் செல்லமே. யாரோ ஒருத்தர் ஒரே ஒரு வார்த்தையை ஊசின்னு சுருக்கா உன்னை குத்துறா மாதிரி பேசிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க 1000 அன்பான வார்த்தைகளை பேசினாலும் அது முனை மழுங்கி போன ஊசியாக தானே இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை ஏற்கனவே உன்னை பற்றி மனநோகிறபடி சொல்லிட்டாங்க. இனிமேல் அவங்க என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாத ஆளாக இருந்துவிடு. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் அதை தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடினா உன் நம்பிக்கையை தோற்று போகவும் ஏமாந்து போகவும் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. நீ நினச்சதற்கு மாறாக அவர்கள் செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நீ ஒருபோதும் யாரையும் திருத்த நினைக்காத. அடுத்தவனை திருத்தலாம் நினச்சினா கடைசியில் நீ தான் அங்கே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அழுது வடிஞ்சு தோற்று போய் நிற்கணும். அதுக்கு பதிலாக அவங்கள நான் பார்த்துக்குவேன்னு அவங்கள ஏன் பொறுப்பில் விட்டுடு. நான் அவர்களை நிச்சயமாக திருத்துவேன் என் செல்லமே. அவங்கள திருத்தி அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் வாழ்க்கையை, உன்னுடைய இலக்கை, உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை செய்யணும். நீ செய்யக்கூடிய வேலையை மிகவும் நேசித்து செய்ய வேண்டும். வெற்றிங்கிறது நீ தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளிலிருந்து முயற்சியிலிருந்து மட்டும்தானே உனக்கு கிடைக்கும்.
வெற்றிங்கிறது எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீ சம்பாதிக்கிறதாகட்டும், உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதாக ஆகட்டும், எல்லாமே முக்கியம்தானே. நீ எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்பது முக்கியமில்லை, நீ எவ்வளவு வேகமாக போகிறன்றதான முக்கியம். தூரமும் முக்கியம் கிடையாது, வேகமும் முக்கியம் கிடையாது. எல்லா சமயங்களையும் தொடர்ந்து நீ சோம்பல் பட்டு உட்காராமல் ஓடிக்கிட்டே இருக்கியா, உன் லட்சியத்தை அடையிறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கியான்றது தான் முக்கியம். தொடர்ந்து வேலை செய்யும்போது, சோம்பல் பட்டு அமராமல் முயற்சி செய்யும்போது அதற்கான பலன் தானாகவே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமேன் செல்லமே. எப்போதுமே நதி நீர் என்பது போய்கொண்டே இருந்தால்தானே அழகு. ஒரே இடத்துல நின்று போச்சுன்னா அது குளமாக மாறி போகும். அப்புறம் அதில் குப்பைகள் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும். அதே போல் செடிங்கிறது ஒரே இடத்துல இருந்தால் அது சாதாரண மரமாகவும் செடியாகவும் தான் இருக்கும். அது இங்கும் அங்கும் அசைந்தால்தானே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நகர்ந்தால் எப்படி நதிக்கழகோ, அசைந்தால் எப்படி செடிக்கழகோ, அதே போல முயற்சியும் உழைப்பும் செய்தால் மட்டும்தான் மனிதன் அழகானவனாக இருப்பான். மூச்சு விடுபவர்கள் எல்லாரும் இங்கு மனிதர்கள் கிடையாது. யார் முயற்சி செய்கிறானோ அவன்தான் மனிதன். நீ முயன்றால் உன்னால் முடியாததென எதுவுமே இல்லை என் செல்லமே. நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை தரணும் நான் தீர்மானித்த பிறகு கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியது மட்டும்தானே உன்னுடைய கடமை. முயற்சியை மட்டும் செய்ய, உனக்கான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். அடுத்தவங்களை விட கொஞ்சமாவது நாம் நல்ல நிலைமையில இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் வாழ்க்கையும் நீ செல்கிறாய். அப்படி நீ அடுத்தவங்க கூட உன்னை ஒப்பிட்டு பார்ப்பதின் மூலமாக நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக ஆகிவிடுவதை நீ அறிவாயா? இது உன் வாழ்க்கையை நீ வீணடிப்பதற்கு சமம்தான். ஏன் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்குற? அவனே வாழ்க்கையில் மிக சிறிய அளவில் தான் முன்னேற்றம் பெற்றிருக்கிறான். நான் உனக்கு கொடுக்க நினைச்சது அதைவிட மிக பெரிய வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். அவனை விட மிக பல மடங்கு சந்தோஷமும் வெற்றியும் செல்வமும் மனநிறைவும் நிறைஞ்ச வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கணும்னு தீர்மானிச்சிருக்கேன். உன்னை தூசி என நினைக்கும் மனிதர்களுக்கு நீ தூசியாகவே இருந்து விடு. தூசி கண்ணில் பட்டா அவங்க எவ்வளவு துடிச்சு போவாங்க. அப்படி அவர்கள் கண் கலங்கி துடிச்சு போகட்டும். நீ அவர்கள் கண் முன்னால் ஜெயிச்சு காட்டுடு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. உனக்கான விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நடத்தி முடிக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ஏதாவது ஒன்று உன் மனசுக்கு பிடிக்காததாகவும் உனக்கு விருப்பமில்லாததாகவும் நடக்கும்போது அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். இல்லை அது ரொம்ப மனசுக்கு அழுத்தமாக பாரமாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் அழுதுடு. நல்லா அழுத பிறகு உன் மனசில் ஒரு தெளிவு உண்டாகும் தானே. அந்த தெளிவென்பது நிச்சயம் உனக்கு மிகப்பெரிய பாடத்தையும் என்ன செய்யணுங்கிற தெளிவையும் உண்டாக்கும். அதன் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இரு. உனக்கான சந்தோஷத்தையும் சந்தோஷ செய்திகளையும் நீ வெற்றி பெறப்போகிற அந்த நல்ல நிகழ்வையும் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேனேன் செல்லமே. இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதா சரி, அவங்க செய்கிறது தான் சரி, அவங்க செய்கிறது தான் நியாயம்னு ஆளுக்கு ஒரு நியாயத்தை வைத்துக்கொண்டு இங்கு கோடிக்கணக்கான நியாயங்களை வைத்து வாழ்கிறார்கள். ஆனால் எது உண்மையோ, எது தர்மமோ, எது நியாயமோ, எது நீதியோ, எது நேர்மையோ அந்த வழியில்தான் நான் நடக்க விரும்புவேன். அந்த வழியில்தான் நீயும் இருக்க வேண்டும் என் செல்லமே. உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நீதி நேர்மை நியாயத்தோடும் நீ வாழ வேண்டும். அது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு நிச்சயமாக காலம் மாறி எல்லா வகையிலும் உனக்கு சாதகமாக நான் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ தியானத்தால் எதையும் அடையப் போவதில்லை என மனக்குழப்பத்தோடே வாழ்ந்து சாகாதே. அதற்கு பதிலாக உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் அம்மா வராகி என்னுடைய ஆலயத்திற்கு வந்து அமைதியாக உட்கார்ந்தால் அதுவே நீ தியானம் செய்ததற்கு சமம்தான். உன்னுடைய கனமான வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையாக நான் மாற்றுவேன்.